முதல்ல நாம மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பானதாக இருக்க போதா, இல்ல அவங்க கவனமா இருக்கணும்? மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் சாதகம் பாதகம் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் இருக்கார். செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர் வேகமான செயல்பாட்டுக்கு உண்டானவர். புதன்னு சொல்லக்கூடியவர் புத்திசாலித்தனமாக செயல்படுறதுக்கு உண்டானவர். அப்போ நீங்கள் புத்திசாலித்தனமாக சமயோசித்தமாக நடந்து கொண்டால் இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் நினைவில் கொண்டிருக்கணும். அதை கொண்டு இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்களுடைய இடமாற்றம் இருக்கின்றது. சூரியன் இந்த ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்க போகின்றது. அதனால சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பிரவேசம் ஆவார். அதன் பிறகு புதன் சூரியனுடைய சேர்ந்து சிம்மத்திலே இருக்காரு, அவரும் கன்னியா ராசிக்கு வரப்போகின்றார். பிறகு கன்னியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறப்போகின்றார். இதுல சூரியன்னு சொல்லக்கூடியவர் 5லிருந்து 6ஆம் இடத்திற்கு வரார். அதை வைத்து தான் 3ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்காரு. உங்களுடைய வேகம் ஜாஸ்தி ஆயிடும். அதனால நீங்க நிதானமா இருந்தா அனைத்தும் நல்லபடியா நடக்கும்னு சொன்னோம். குறிப்பா இந்த வாரத்துல மேஷராசிக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா, திருமண விஷயங்கள் அனுகூலமா இருக்கும். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம், இந்த 2 வீட்டிற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய கலத்திர காரகனா இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்திலிருந்து நீச்ச கதியிலிருந்து கேதுவிடத்திலிருந்து விடுபட்டு 7ஆம் இடம் ஆட்சி பலம் பெறுகிறார். அதனால திருமண விஷயங்கள் அனுகூலமா இருக்கும். அப்போ மேஷ ராசியினர் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய வாரம் இதுல சார். ரிஷப ராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? அவங்க வீட்லயும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் அவங்களுடைய சூழல் எப்படி இருக்க போகுது? ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முன்னேற்றம், நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல வாரமாக அமைய போது. இதுல மாற்றம் இல்லை. முதல் விஷயம், நம்ம சுக்கிரனை இப்போ சொன்னோம் இல்லையா, அவர் நீச்சத்திலிருந்து கேதுவிடத்திலிருந்து விடுபட்டிருக்கார் சொல்லிட்டு, அவர் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. எப்போ ஒரு ராசிநாதன் அல்லது ஒரு சுய ஜாதகத்துல லக்ன அதிபதி பலம் இழந்து விடுகிறாரோ, அவர்களுக்கு எவ்வளவுதான் யோகம் இருந்தாலும் கூட அதை எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம இடத்துல இப்போ ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு 10 கோடி 100 கோடி கொடுத்தாலும் கூட நம்ம பயம்தான் வரும். அதை எங்க எடுத்துட்டு போய் வைப்போம் நம்ம வீட்டில்? அதை பாதுகாக்கிற ஒரு சக்தி நம்ம இடத்துல இருக்கா? அதனால அந்த ராசி அதிபதி பலமா இருந்தாதான் கிடைக்கிறதை பெறக்கூடிய, அதை தக்க வைத்து கொள்ளக்கூடிய சக்தி கூட கிடைக்கும். அப்படியாக ராசிநாதன் இப்போ வலுக்கிறார். அதனால உங்களுக்கு மனதில் இருந்த ஏதோ ஒரு குழப்பம், சஞ்சலம், பயம், எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் சரியா வருமா, அப்புறம் செய்யலாம், அதெல்லாம் போக போது நீங்க எடுத்த காரியத்தை நல்லபடியா செய்ய போறீங்க. தேக ஆரோக்கியமும் கூட நல்லபடியாக இருக்கும். மனநலமும் நன்றாக இருக்கும். குறிப்பா உங்களுக்கு சொத்து சேரக்கூடிய அம்சம் இப்போ சாதகமாக இருக்கிறது. மனை வாங்கிறது, வீடு வாங்கிறது, ஆபரணங்கள் வாங்கணும்னு சொன்னாலும் கூட இந்த வாரத்தில் நீங்கள் வாங்கலாம். அது எப்போதும் உங்களிடத்துல தங்கம் தங்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்லணும்னா ரிஷப ராசினருக்கு சிறப்பான வாரமா அமைய போதில்லை சார். மிதுனம் ராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் 3 கிரகங்கள் மாறுகின்றதல்லவா, அதில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு வருகின்றார். அப்படி வரும்போது அவர் என்ன ஆகிறார்னு கேட்டால், வலுக்கிறார், பலம் அடைகிறார். பொதுவாக நவ கிரகங்கள்லேயே புதனை ரொம்ப சிறப்பித்து சொல்லலாம். அதில் தன்னுடைய வீட்டிலேயே உச்சம் பெறக்கூடிய கிரகமாக இருக்காரு. தன்னுடைய வீடுனா ஆட்சி பலம் வந்துடும். அந்த இடத்துல மூலத்திரிகோணம் சொல்லக்கூடிய 3 மடங்கு பலம் அவருக்கு கிடைக்கிறது. ஒரே சமயத்தில் இல்லை, குறிப்பிட்ட பாகையிலிருந்து நகர்ந்து போக. ஆக மொத்தம் கன்னி ராசியிலேயே அவர் அடையக்கூடிய 3 உச்சத்தையும் அடையக்கூடியவராக இருக்காரு. அந்த நிலை இப்போது நடக்கிறது. அதாவது அவர் போய் அந்த பலத்தை அடைய போறார். அதனால இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் செட்டில் ஆகலை அப்படின்றவரா நீங்கள் இருந்தீங்கன்னா செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு தான் நம்பிக்கை வரும். இது நாள் வரைக்கும் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க, பெரிய கல்லூரியில் சொத்தெல்லாம் வச்சு லோன் வாங்கி உங்களை சேர்த்துட்டாங்கன்றதுக்காக மட்டும்தான் படிச்சிங்க. ஆனால் உங்களுக்கு அதில் ஈடுபாடு இல்லை, படிப்பு வரலை, இதை விட்டுடலாமான்னு நினைக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களும் கூட இதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வருவீங்க. வேலையிலையும் கூட அந்த வேலையில் உங்களால் நிற்க முடியாமல் என்னைக்கு இந்த வேலையை விட்டுட்டு போகலான்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் இந்த வேலையில் நாம் உயர்வோம், நாம் நிலைப்போம் அப்படின்ற எண்ணத்தை பெறுவீங்க. அப்படியான பலன் இந்த வாரத்தில் ஏற்பட போகிறது.
அப்போ மிதுனம் ராசியினருக்கு நம்பிக்கை பிறக்க போகும் வாரமாக இந்த வாரம் இருக்க போதுல சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க. கடக ராசியினருக்கு போன வாரம் ரொம்ப சிறப்பான வாரமா இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வாரம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் காரிய ஜெயம் தரக்கூடிய வாரமாக இருக்க போகுது. 2ஆம் இடத்துல சூரியன் இருந்து கொண்டு இருக்காரு. இந்த வாரத்துல 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு அவர் போறார். 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தா எதை செய்யணும்னு நினைச்சாலும் அதை செஞ்சு முடிக்க முடியும். காரிய ஜெயம் உண்டாகும், அதற்கான தைரியம் வரும், பிறருடைய துணையும் இருக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது அதற்கான தைரியம் வரும், உடல் உறுதி பலத்தினால போராடி அதை ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கும். சூரியன் இருந்தா அதற்கான துணிவு இருக்கும். எந்த ஒரு காரியம் செய்யணும் முடிவு பண்ணிட்டாலும் அதற்கு பிறருடைய துணை கிடைச்சிடும். பிறருடைய துணைனா வீட்டில் தந்தையுடைய துணை கிடைக்கும். அலுவலகத்துல உங்களுடைய மேலாளர், மேனேஜர், ஓனர் இவருடைய துணை கிடைக்கும். பொதுவா அரசாங்கத்தினுடைய துணையே கிடைக்கும். அப்படியாக இந்த வாரத்துல நீங்க செய்ய வேண்டிய பெரிய காரியங்களை திட்டமிடலாம், அதை செஞ்சு முடிக்க முடியும். அதே சமயத்துல உங்களுடைய ராசிநாதன்னு சொல்லக்கூடிய சந்திரன் இந்த வாரத்துல 7ஆம் இடம் தொடங்கி ராசிக்கு 8, 9ன்னு சொல்லி 10ஆம் இடம் வரைக்கும் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அதனால இந்த காரிய ஜெயம் தரக்கூடிய இந்த வாரத்திலேயே வாரத்தினுடைய தொடக்கம் முதல் நாள் 1 நாளும் கடைசி நாளும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கும். இடைப்பட்ட நாள்ல சந்திரன் 8க்கு போறாரு, அப்ப சந்திராஷ்டமம் வரும். 9ஆம் இடத்திற்கு வந்தாலும் அப்ப ராகுவோட சேருவார். அதனால நீங்க முக்கியமான பணிகளை வாரத்தினுடைய ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் செய்யுங்க, அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். இதெல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, வாரத்தினுடைய தொடக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான நாளா அமைஞ்சிருது. இந்த ஒரு நாள்லயே பிரதோஷ விரதம் வருது, அதன் பிறகு சிரவண விரதம் வருது, ஓணம் பண்டிகையாகவும் வந்துடுது. அதனால இந்த நாள்ல இந்த வாரம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டி வழிபாடு செய்து தொடங்குங்க. இந்த வாரம் அற்புதமா இருக்கும். சார், கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது மட்டும் இல்லாம என்னெல்லாம் செய்யணும்ன்றதையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்துல ராசிநாதனா இருக்கக்கூடிய சூரியன் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு போக போறார். அதாவது ஆவணி மாதம் பூர்த்தி ஆகி புரட்டாசி மாதம் தொடங்க போகின்றது. 2ஆம் இடத்துல சூரியன் வந்தா பரவாயில்லை, ஆனா அங்க ஏற்கனவே இருக்கிறது கேது. அப்போ சூரியன் கேதுவோடு இணைய போகின்றார். இது ஜோதிட சாஸ்திரம் கிரகண தோஷம் அப்படின்னு சொல்றது. அதனால ராசிநாதன் பலம் இழக்க போகின்றார், அவருடைய சக்தி, அவருடைய ஒளி குறைய போகின்றது. இதை மனசுல வச்சுட்டு இந்த வாரத்துல நீங்க காரியம் மாற்றணும், சிந்திக்கணும், பேசணும், செயல்படணும், செலவு பண்ணணும். பெரிய நபர்களை பகைத்து கொள்ள கூடாது. முக்கியமா லீகல் இஷ்யூஸ், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதுக்குள்ள போயிடக்கூடாது. பெரியோர் சொல்படி கேட்டு நடக்கணும். குறிப்பா தந்தை தான் உங்களுக்கு கடவுள், உங்களுக்கு குரு அப்படின்னு நினச்சிக்கோங்க. எதை செய்யறதா இருந்தாலும் போய் உட்காருங்க, அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்பா இதை செய்யலான்ட்டு இருக்கேன், சரிடா செய், நல்லா வரும், சரிம்மா செய் அப்படின்னு சொன்னா செய்யுங்க. கொஞ்ச நாள் தள்ளி செய்ய, இல்லை இது வராது வேண்டாமே அப்படின்னு சொன்னா விட்டுடுங்க. இதுதான் உங்களுக்கு இந்த வாரத்துல மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக, ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். பிறகு இந்த வாரத்துல வரக்கூடிய விசேஷங்கள்ல பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான விரத நாள் வருகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி வரும். அந்த பௌர்ணமி ஒரு பண்டிகையாக நமக்கு வரும். ஒரு மாதத்தின் அற்புதமான நாள், ஆன்மீகம் சம்பந்தமான நாள்னு சொல்லலாம். புரட்டாசி பௌர்ணமியில அனந்த விரதம் அப்படின்றது இருக்கும், உமா மகேஸ்வர விரதம் சொல்லி ரெண்டும் சேர்ந்து வரும். ஹரிஹர வழிபாடு, ஹரி வேறல்ல ஹரன் வேறல்ல, சிவனும் விஷ்ணுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியான ஒரு விஷயத்த நமக்கு இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி சொல்கிறது. அந்த நாளில் முடிஞ்சா விரதம் இருங்க, அல்லது வழிபாடு செய்யுங்க, முடிஞ்சா அன்னதானம் செய்யுங்க. இந்த வாரம் அற்புதமா இருக்கும். இப்ப சிம்ம ராசினர் இந்த வாரம் பெரியவர்களை மதித்து செயல்பட்டால் சிறப்பானதாக அமையும்னே சொல்லலாம்ல சார். கன்னிராசினருக்கு எப்படி இருக்க போகுது? கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் சூரிய நமஸ்காரமோ அல்லது மெடிடேஷன் அப்படி சொல்லக்கூடிய தியானமோ யோகாசனமோ ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு தொடங்கினால் நற்பலன் தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஏனென்றால் ராசியில கேது சஞ்சரித்து கொண்டு இருக்கார். இவர் ஆண்டுக்குள் இவரோடு சூரியன் இணைய போகின்றார். அதன் பிறகு உங்களுடைய ராசிநாதன் புதனும் ராசிக்குள்ள வருகின்றார். அப்படி வரும்போது அவர் பலம் அடைகிறார், ஆனால் அவர் கேதுவோடு இணைகிறார். அதனால
உங்களுடைய புத்தி மிகச் சரியாக இருக்கணும். அதாவது செயலும் சிந்தனையும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளணும். சூரிய ஒளி கொஞ்ச நேரம் உங்க மீது விழுந்துட்டாலே நீங்க சரியான முடிவு தான் எடுப்பீங்க. நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருப்பீங்க. நல்லா தூங்குவீங்க. சூரிய ஒளி வந்தா எப்படி தூங்கலாம் அப்படின்னு கேட்டா, காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல சூரிய ஒளி உங்க மேல விழுந்துடுச்சுன்னு சொன்னாலே நீங்க பகலுக்கு நாளுக்கு உழைப்பதற்கு தயாராகிட்டீங்க. அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கும், இவ்வளவு நேரம் தான் சொல்லிட்டு. அப்போ மாலைக்கு பிறகு உங்களுக்கு தூக்கம் வந்துவிடும். சூரிய ஒளி உங்க மீது மத்தியானம் தான் விழுது, நீங்க 11 மணிக்கு மேல தான் எந்திரிக்கிறீங்கன்னு சொன்னா நைட்டு 11 மணிக்கு மேல நள்ளிரவுக்கு பிறகு தான் தூக்கம் வரும். அப்போ தூக்கம் நல்லா வரணும். அப்போதான் நம்ம தெளிவா இருக்க முடியும். காலையில எழுந்தவொடனே தியானம் பண்ணணும். அப்போ அந்த நாள்ல நம்முடைய சிந்தனை செயல்ல இருக்கும். இதை நீங்க கடைபிடிங்க. இந்த வாரம் அனுகூலமா இருக்கும். கன்னி ராசியினர் இந்த வாரம் சிறப்பானதாக அமைய என்னென்னலாம் செய்யணும்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார்.